எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சி. அதாவது ஜோதிடமும் மாந்திரீகமும், அந்த ஜோதிடத்தின் வாயிலாக மாந்திரியத்தினுடைய எந்த மாதிரியான வழிபாட்டை எடுத்துக்கலாம், அதற்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றியான வகுப்பு அப்படிங்கிறத ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம். அதற்கு உதாரணமாக ஒரு பதிவை நான் இதில் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, 5ஆம் இப்போ 5 அப்படிங்கிற அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் ஒருவரை இயக்கக்கூடிய தெய்வமாக அதுக்கு சந்திர பகவான் வர்றாருன்னு வைங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருக்குது, வலுவா இருக்குது. அப்ப சந்திரன் காரத்துவம் உள்ள தெய்வங்களை வணங்கணும் அப்படின்னா எப்படியான தெய்வத்தை நாம கையாளணும்? சக்தி அம்சம் உள்ள தெய்வம் எது? மாரியம்மனை வணங்குறது எப்படி? வயல்வெளி இருக்க தெய்வத்தை வணங்கலாமா? நீர்நிலைக்கா இருக்க, பொதுவாகவே சந்திரன் அப்படின்னா நீர்நிலை நம்ம எடுத்துக்க கூடாது. அது வயல் சார்ந்த இடங்கள் இருக்கக்கூடிய தெய்வமா, அலங்காரம் அடிக்கடி பண்ணக்கூடிய தெய்வமா? சந்திரன் வளர்பிறை தேய்பிறை மாறுபது போல ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். அப்படி நீர்நிலைக்குள்ள உள்ள தெய்வம் சந்திரன் நீர்நிலைக்குள்ள தெய்வமா, வயலுக்குள்ள தெய்வமா, மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தெய்வமா, சக்தியினுடைய அம்சமாக உள்ள தெய்வமா, அல்லது ஆற்று அடித்து வந்த தெய்வமா? ஆற்றில் அடித்து வைந்து சில கோவில்கள் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடணுமா அப்படிங்கிற பத்தியான விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு வகுப்பா இருக்கும். அதே போல செவ்வாய் இருந்தது அப்படின்னா வேட்டக்கார தெய்வம், வீர உள்ள தெய்வம், பேரிலே வீரம் இருக்கக்கூடிய தெய்வம், சிகப்பு கலர் ஆடை கட்டக்கூடிய தெய்வம், காளி, துர்க்க, சண்டீஸ்வரர், காலபைரவர், வீரபுத்திரர், இவங்களுடைய அம்சம் உள்ள தெய்வம், கையில ஆயுதம் ஏந்த தெய்வம், பல கரங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கலாம், வதம் செய்த உள்ள கோலத்துல உள்ள தெய்வமாக இருக்கலாம், அல்லது காடு அல்லது வனத்துல உள்ள தெய்வங்களா இருக்கலாம். இது எப்படி அதை நாம தேர்ந்தெடுக்கிறது? பொதுவாகவே செவ்வாய் நல்லா இருக்குது, செவ்வாயினுடைய வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. அத குறிப்பாக இந்த தெய்வத்தை எடுங்க, இப்படி தெய்வத்தை எடுங்க, படை பரிவாரங்கள் உள்ள தெய்வமாக இருக்குதா, சம்கார தெய்வமாக இருக்குதா, பலிபூஜை தெய்வமாக இருக்குதா, முறுக்கு மீசை வச்சிருக்கக்கூடிய தெய்வமாக இருக்குதா, இப்படின்னு ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் நீர் ராசியாக, காற்று ராசியாக, அது என்ன மாதிரி இருக்கு, உபயராசியாக இருக்குதா, அதை ஒவ்வொரு பாவகத்தையும் ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தை, வரக்கூடியவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த தெய்வம் மட்டும்தான், அது இந்த திசையில இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற பத்தியும் சொல்லலாம். ஏன்னா இதனுடைய அடிப்படையில் தான் குலதெய்வத்தையே கண்டுபிடிக்க முடியும். அப்படி சொல்லக்கூடிய அத்தனை தெய்வத்தினுடைய விஷயங்களும் எடுக்கலாம். இப்ப புதனாக இருந்ததுன்னே வைங்களேன், 2 குலதெய்வம் இரட்டைப்பட குலதெய்வமா இருக்கும். அதனுடைய விஷ்ணுடைய அம்சமா இருக்குதா, இல்ல சப்தமாதிகள் இருக்குதா, பச்சையம்மனா இருக்குதா, வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய தெய்வமா இருக்குதா, பாதாளத்துல உள்ள தெய்வமா? ஏன்னா புதன்கிறது பள்ளத்தாக்கை குறிக்கக்கூடியது, பாதாளத்தில் இருக்கக்கூடிய தெய்வமா இருக்குதா, கரங்கள் மட்டும் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்களாக இருக்குதா, அல்லது ஒரு காய்கறி அணிகலனாக வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்களா இருக்குதா, பாஞ்சாலி அம்மனா இருக்குதா, சைவ படையில் இருக்கா, இப்படி அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய இந்த வகுப்பு மிக சிறப்பான வகுப்பு. ஏன்னா மாந்திரியத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறது அந்த தெய்வ உபாசனை முறை தான். அந்த தெய்வ உபாசனை முறை எடுக்கிறதுக்கே சில குறைபாடுகளும் குழப்பங்களும் அதற்கான கால அளவுகளும் நீடித்தே போறதுனாலதான் மாந்திரியத்துக்கு வர்றதுக்கே நிறைய பேர் 48 நாள் உபாசனை இருக்கணும், 90 நாள் உபாசனை இருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 90 நாள்லையும் 48 நாளையும் சரியான தெய்வத்தை வழிபட்டா வெகுவாக வேலை முடிஞ்சிடும். அவங்க சரியில்லாத, அவங்களுக்கு தொடர்பு இல்லாத, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத, அவங்களுக்கு அனுக்கிரகம் புரியாத ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தையோ ஒரு மூல மந்திரத்தையோ அவங்க உபதேசிக்க மேலும் இன்னல்கள் தான் அதிகமாக ஆரம்பிக்கும், மேலும் பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படி ஒவ்வொருவரும் சரியான தெய்வத்தை எடுத்து சரியான பாதையில பயணம் பண்ணா மாந்திரிக கலை எல்லாருக்குமே சித்தி செய்யக்கூடியது. நமக்கு என்ன விதி, அந்த விதியை கொடுக்கக்கூடிய தெய்வம் எங்க இருக்குது, அது நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இப்ப புதனே அவங்களுக்கு குலதெய்வமாகவோ அல்லது உபாசன தெய்வமா வரும். ஆனா அந்த புதன் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா மேலும் மேலும் அவங்க வழிபாடு பண்ண அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அனுகிரகங்கள் அவ்வளவு சீக்கிரமாக கிடைக்காது. அதற்குள்ள அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி, அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை, அதுக்கப்புறம் சின்ன வயசுல இருந்தே இது உபாசனை எடுப்பாங்க, குடும்பம், இது எல்லாமே இருக்குது. அப்ப நாம ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கணும் அப்படின்னா முழுமையாக ஆய்வு செய்துவிட்டு இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய செயல், இவரைத்தான் நான் வழிபட போகிறேன், இவருடைய நாமத்தை தான் நீ நாவு உச்சரிக்க போகிறது, இவருடைய பூஜை முறைகளை தான் நான் இரவு பகலாக செய்ய போகிறேன், என்னை நாடிபவர்களுக்கு இந்த தெய்வத்தின் மூலமாகத்தான் என்னுடைய அனுகிரகத்தையும் என்னுடைய தவ வலிமையும் என்னுடைய நோக்கங்களையும் வச்சு நான் ஒரு காரியம் செஞ்சு தர போறேன் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு ஒரு பிளானிங் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க அந்த உபாசனை முறைகளோ எடுத்தீங்கன்னா கரெக்ட். ஏன்னா 48 நாள் உபாசனை இருங்க, விநாயகர் சித்தி எடுங்க, குலதெய்வத்தினுடைய சித்தி எடுங்க இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
ஆனா அந்த குலதெய்வமே பாத்தீங்கன்னா இவங்களுடைய முன்னோர்களுடைய சாபத்தினால இருக்கலாம், பித்ரு சாபத்தினால கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது எதிரிகளால கட்டப்பட்டிருக்கலாம். அப்படி கட்டப்பட்ட தெய்வத்தை கட்டுடைக்காம இவங்க பண்ணாங்கன்னா உடனடியே கிடைச்சிருமா? அப்ப அதற்குடைய தன்மையை அவங்க கட்டுடைக்கணும், அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுகளை திரும்ப மேற்கொள்ள ஆரம்பிக்கணும். அந்த தெய்வத்தை வந்து வணங்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட நிலைமையில வணங்கலாம், எந்த நாட்கள்ல வணங்கலாம், எந்த ஓரையில வணங்கலாம், எந்த நட்சத்திரத்துல வணங்கலாம், அதை வழிபாடு பண்ணக்கூடிய படையல்கள் என்ன, அதற்குரிய மந்திரம் என்ன, வெறுமன காயத்ரி மந்திரம் வச்சாலே போதுமா, இல்ல இந்த தெய்வத்துக்கு மந்திரம் தேவையில்ல எந்திரத்தை வச்சாலே வேலை செய்யுமா, அல்லது இந்த தெய்வத்துக்கு வந்து மை வச்சா வேலை செய்யுமா, இப்படியான சூச்சமங்கள் அத்தனையும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து நான் இந்த கடந்த ஒரு மாத காலத்துல செப்டம்பர்ல இருந்து நம்ம வகுப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த செப்டம்பர்ல இருந்து இப்ப டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களும் சரி, எல்லாருமே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 50-70 பேர் நம்ம அந்த இதுல ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஒரு 5 வகுப்பு போட்டுக்கிறோம், ஒரு 70 பேர் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கன்னா இந்த 70 பேருடைய ஜாதகத்தையும் போட்டு 70 வழிபாடுகள் எப்படி பண்ணணும், அதே மாதிரி வகுப்புல வரக்கூடியவங்க இன்னும் வரக்கூடியவங்களோட இது எப்படி பண்ணணும், அவங்க எதனால வந்து இந்த இதுல வந்து டிராபேக் ஆனது அவங்களுக்கு, அதனால அந்த சித்தி அவங்களால முழுமையா எடுக்க முடியல, எதனா 10 வருஷம் 15 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு வந்து எந்த தெய்வம் நம்மகிட்டே பார்த்து வர்றவங்க எல்லாம் நிறைய மாந்திரிகவாதி என்ன சொல்றாங்க, நான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு வந்து எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, ஆனா எதுல நான் பண்றது தப்புன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, அதை கொஞ்சம் தெளிய வைங்க அப்படின்னு சொல்லக்கூடியங்கன்னா இதெல்லாம் என்ன சரியான புரிதல் இல்லாம இறங்குறது தான். அப்ப அவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவா இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், அதனால அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டான தசாபுத்தி வரையிலையோ அதற்கு வந்து ஆப்போசிட்டான அவங்களுடைய நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கல, அவங்களுக்கு எல்லாமே மாறி போகுது. அப்ப ஒரு நிகழ்வு ஒரு தெய்வம் வேலை செய்யறா, அதை காலம் பூரா எப்படி வேலை செய்ய வைக்கணும், தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை எப்படி தேர்ந்தெடுக்க வைக்கணும், இப்படியான அனைத்து விதங்களும் சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு தான், மிக சிறப்பான வகுப்பு. இதுல வந்து ஜோதிடர்கள், மாந்திரிகர்கள், பூசாரிகள் எல்லாருமே கலந்துக்கலாம். இதுல வந்து இதற்குடைய முறை என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய ஜாதக குறிப்பை எடுத்துட்டு வாங்க. ஒவ்வொருவரும் பதிவு செய்யக்கூடிய முறைகளை பொறுத்து ஒவ்வொரு ஜாதகமாக அன்னைக்கு போட்டு முழுமையாக அந்த வகுப்பு ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்துக்கு இந்த தெய்வம் தான், இதை இப்படியான வேலைகள் செய்ய வேண்டும், இதற்கான படையல் முறைகள் இப்படி அப்படிங்க. ஏன்னா வெறும் 9 கிரகத்தை மட்டும் நம்ம இதில் வச்சு பேச போறதில்ல, ஒவ்வொரு பாவ ரீதியாகவும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் உண்டு. அந்த அமைப்பில் சிறப்பது எப்படி, ஒவ்வொருவரும் கைரேகை எப்படி மாறுபடுதோ அதே போனோட ஜாதகங்கள், லக்கணங்கள், ராசிகள் எல்லாமே ஒன்றாக இருந்தாலும் சரி அதனுடைய அமைப்புகள் மாறுபடும். அது எப்படி, அதை கண்டுபிடிப்பது எப்படி, அதை செயல்படுத்துவது எப்படி, அந்த காரகத்தை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி நாம் முன்னேறுவது எப்படி, இப்படியான அனைத்து விதமான செயல்களும் அந்த வகுப்புல வந்து நடைபெற இருக்குது. இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தெய்வங்களையும் சாதாரணமாக இதை தொழிலாக செய்யக்கூடிய மட்டும் இல்லாம வீட்டில் வழிபடக்கூடியதே என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபடலாம், நம்ம வீட்டில் படங்காசு தாங்கன்னா எப்படியான தெய்வத்தை வழிபடலாம், இப்படியான சூச்சமங்களை நிறைந்த ஒரு வகுப்பாக இருக்கும். இந்த வகுப்புல கலந்துக்கணும் அப்படின்னா கூகுள் பே பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு நீங்க அதுக்கான குரூப் இருக்குது, தனியாக ஆரம்பிக்கப்பட்ட வகுப்பு இருக்குது, தெய்வ சித்தி முறை அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் வகுப்பு இருக்குது, அந்த வகுப்புல கலந்துக்கலாம். நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்.